நமக்கு எதிராக இருக்கும் உயிரும் நம் உயிரை போன்றது என்கிற எண்ணம் ஏற்பட்டால் நாம் இறைத்தன்மையை அடையலாம் என உச்சநீதிமன்றம் நீதிபதி மகாதேவன் பேசியுள்ளார். தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் கலந்து கொண்டு பேசுகையில், வாழ்க்கையில் எந்தவிதமான வாழ்க்கையையும் வசதிகளும் மனிதர்களுக்கு ஏற்படலாம். நம் வாழ்க்கையை இயற்கை நிர்ணயம் செய்கிறது. கல்வி பெறலாம், உயர் பதவிகளை பெறலாம், உங்கள் வாரிசுகளுக்கு 50 ஆண்டுகளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தரலாம். ஆனால் உங்களுக்கு எதிராக இருக்கும் உயிரையும் நம் உயிரை போன்றது என்கிற எண்ணம் எப்போது ஏற்படுகிறதோ அந்த சிந்தனை வரும்போது நான் என்கிற எண்ணத்திலிருந்து விலகி இயற்கையை இறையை நோக்கிய பயணத்திற்கு செல்லலாம். இந்துவாகவோ இஸ்லாமியர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இருக்கலாம் என்று நம் எதிரே இருக்கும் உயிர்களை நமது உயிர் போன்று நினைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகள் சார்ந்த வழக்குகளை பார்த்தவன் நான். அந்த வழக்குகளினுடைய விவரங்கள் இங்கு தேவையில்லை. ஆனால் என்ன காரணங்களுக்காக அந்த வழக்குகள் அங்கே தொடுக்கப்பட்டன என்பதை வைத்து பார்க்கும் பொழுது அந்த காரணங்களில் ஒன்று கூட இல்லாத மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை துலங்குவதால் மட்டற்ற மகிழ்ச்சியோடு எந்தவிதமான காரணிகளும் இல்லாமல் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த விழாவிலே நான் பங்கேற்பதற்கு ஒத்துக்கொண்டேன் என்பதை சொல்லி, இப்படிப்பட்ட வாய்ப்பை வழங்கிய இந்த மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் MK இனியன் அவர்களுக்கும் இணை நிர்வாக இயக்குனர், விதமான வாழ்க்கையும் வசதிகளும் மனிதர்களுக்கு ஏற்படலாம். நம் மண்ணை சார்ந்த அற்புதமான தத்துவம் ஒன்று சொல்கிறது, நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்கள் வாழ்க்கையை இயற்கை நிர்ணயம் செய்யும். இயற்கை நிர்ணயம் செய்த அந்த வாழ்க்கை உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும். நீங்கள் கல்வி பெறலாம், வசதிகளை உருவாக்கலாம், பதவிகளால் உயர்ந்த இடத்தில் சென்று நீங்கள் அமரலாம், பதவிகளை தாண்டி உன்னதமான வாழ்க்கை சூழல்களை உங்களுக்காக நீங்கள் உருவாக்கலாம். உங்களை சார்ந்த வாரிசுகளின் அடுத்த 50 ஆண்டு கால வாழ்க்கையை பற்றி சிந்தித்து அவர்களுக்காக பல்வேறு வசதிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு எதிராக இருக்கிறதே ஒரு உயிர். அந்த உயிரை தனது உயிர் என்று எண்ணி நீங்கள் என்று செயல்படுகிறீர்களோ அன்றுதான் இயற்கையும் இறையும் உங்களை சார்ந்ததாக மாறி நிற்கும் என்பது இந்த மண்ணிற்கான தத்துவம். என்றைக்கு நீங்கள் உங்களை உணர்கிறீர்களோ, என்றைக்கு நீங்கள் உங்கள் எதிரிலே இருக்கக்கூடிய இன்னொரு உயிர் உங்களை போன்றது என்கிற சிந்தனையை வளர்த்துக் கொள்கிறீர்களோ, என்றைக்கு அந்த சிந்தனை உங்களுக்கு வருகிறதோ, அந்த சிந்தனை வந்த அந்த நேரத்திலேயே நான் என்கிற அந்த எண்ணத்திலிருந்து விலகி நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வீர்கள். நான் என்கிற அந்த எண்ணத்திலிருந்து விலகி அடுத்த கட்டத்திற்கு உங்களால் செல்ல முடியும் என்றால் அந்த கட்டம் இறையை நோக்கிய பயணம். அது இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். மானுடத்திற்கு பொதுவான ஒரே சிந்தனை எதுவென்றால், என்றைக்கு உங்கள் சக உயிரை உங்களை போல நினைத்து நேசிக்கிறீர்களோ அந்த கடத்திலேயே இறைத்தன்மை வாய்ந்தவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள். அந்த இறைத்தன்மை அடைவதை காட்டிலும் பெரிய பாக்கியமோ பெரிய சொத்தோ எதுவுமே இல்லை என்பதை பதிவு செய்த இந்த மண்ணில் மானுடத்தை நேசிக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையை உருவாக்கி மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய இந்த காமாட்சி மருத்துவமனை உன்னதத்தை தொட்டு பார்க்கும் மருத்துவமனையாக மாறி நிற்கும் என்கிற என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம்.